அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். கதை எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா? கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சுதான் கதை சூடு பிடிக்கும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஓகே, கதைக்குள் போகலாம். பரகேசரி பாகம் 1, உத்தம சீலியார் காண்டம், அத்தியாயம் 7. பேரரசரின் அறிவிப்புகள். பேரரசர் பராந்தகர் தன் பரிவாரங்களுடன் வெளியே செல்ல பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் மேடைக்கு நகர்ந்து விட்டனர். அனைவரும் சென்றபின் தில்லைக்கோவில் தீட்சிதர்களின் தலைமை தீட்சிதர் பிரம்மமாராயர் சற்றே தள்ளி நின்றிருந்த ரவிதாசனை அருகில் அழைத்தார். நீ செல்லவில்லையா அம்பி? ஆமாம், அங்கே சென்று என்னவாக போகிறது? ஏதோ அறிவப்பாமே. அதிலெல்லாம் ஆர்வமில்லை. அதான் நல்லா பார்த்தேனே. அவர் குரலில் வியப்பும் கிண்டலும் கலந்த ஒரு துணி இருந்தது. ரவிதாசன் தீட்சிதரை புரியாமல் பார்க்க, ஏண்டா அம்பி, நேற்று முழுவதும் நீ ஒரு சத்திரிய விரோதி போல மன்னர்களின் அதிகாரத்தை கேள்வி கேட்பது போல பேசினாய். இன்றைக்கோ அதே அரசரின் காலிலேயே விழுந்து விட்டாய். நேற்று பேசிய அந்த தைரியம் அவ்வளவுதானா? சவாலாக பேசினவன் அரசரை நேரில் பார்த்தவுடனேயே பணிந்துட்டியே. ரவிதாசன் அமைதியாகவும் லேசான புன்னகையுடனும் நின்றான். தீட்சிதரே, என் இலக்கு காரியம் நடக்க வேண்டும் என்பதுதான். அந்த இலக்கை அடைய காலிலும் விழுவேன், காலையும் வாருவேன். சரியான ஆள்தாண்டா நீ என்று தீட்சிதர் தலையை அசைத்தார். ஆனால் நீ செய்த காரியம் நியாயமா? ரத்தம் பார்க்க பயன்படும் ஒரு வாழை போய் நீ கோவிலின் கருவறைக்குள் கொண்டு போகிறாயே, இது கோவில் மரபுக்கே எதிரானது என்று உனக்கு தெரியாதா? ஆமாம், தீட்டுதான், அசிங்கம்தான், நான் மறுக்கவில்லை. ரவிதாசன் ஒத்துக்கொண்டான். அப்புறம் ஏன் அந்த படுபாதக செயலை செஞ்ச? மில்ல தட்டினார். அரசர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற முடியாது என்று நான் அப்போது சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தீர்களா? நிச்சயம் நம்மை உங்களை சிறையில் தள்ளியிருப்பார். அதைவிட முக்கியமாக இந்த கோவில் நிர்வாகத்தை மற்ற கோவில்களுக்கு செய்வது போல மூலபருடைய சபைக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ நேரடியாக மாற்றிவிட்டிருப்பார். இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆமாம் ஆமாம், தீட்சிதர் தலையை வேக வேகமாக ஆட்டினார். ஆனால் அவரது கோபம் அரசரை விட அந்த சிறுவன் உத்தமன் மீது திரும்பினது. அது என்னமோ உண்மைதாண்டா அம்பி. அரசர் சிறைக்கு அனுப்புவாரோ இல்லையோ, அந்த நீச பயல் அனுப்பியிருப்பான். அரசர் முன்னாலேயே எப்படி பேசுறான் பாரு. அவனையெல்லாம் கோவிலுக்குள்ளேயே விட்டிருக்க கூடாது என்று உத்தமனை பற்றி புரிந்து தள்ளினார். ரவிதாசன் நிதானமாக கேட்டான். கோவிலுக்குள்ளேயே விடக்கூடாது என்று இப்போது சொன்னீர்களே, அது சரிதான். ஆனால் அது நடக்க நீயும் நானும் கோவில் கட்டணும். இந்த கோவிலை கட்டி அதற்கு பொன்னும் பொருளும் கொட்டி கொடுப்பது அவர்கள்தான். வேறு வழி இல்லை. அவர்களுடைய அதிகாரத்தை நாம் சகித்துண்டுதான் ஆகணும். ஆனாலும் அந்த சிறுவன் பேசிய பேச்சு என் மனதுக்குள்ளேயே உறுத்துக்கொண்டே இருக்கிறது. உத்தமனா? அவன் ஒரு முட்டாள் சிறுவன். ரவிதாசன் குரலில் அலட்சியம் தெரிந்தது. அவனா சிறுவன்? அவன் ஒரு விஷம். சாதாரண சிறுவன் அல்ல. நம் சமூகத்தின் அடிப்படை நியதியையே கேள்வி கேட்டுட்டான். பிராமணன் முன்னாள் மன்னரே ஆனாலும் குனிந்து வணக்கம் வைக்கணும் என்ற நம் மரபையே பொதுவெளியில் போட்டு உடைத்து விட்டான். அதை மட்டுமா கேட்டான்? தமிழை நீசபாசைன்னு நாம் கோவில் உள்ள அனுமதிக்காமல் இருப்பதையும் அல்லவா ஒரு நொடியில் போட்டு உடைத்து விட்டான். நம் அதிகாரம் வெளிப்படையாக கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போதுதானே அவனை முட்டாள் சிறுவன் என்று சொன்னாய்? தீட்சிதர் கேள்வியாய் பார்க்க. இப்போதும் சொல்கிறேன், அவன் ஒரு முட்டாள்தான். ஆனால் அவன் குரல் இப்போதைக்கு பெரிதுபடுத்தத்தக்கது அல்ல. அவ்வப்போது சிலர் இப்படி வரத்தான் செய்வார்கள், முட்டாள்கள். இந்த காலத்துல முட்டாள்கள் தாண்டா அரசராகிறாங்க. இவன் எதுவும் அரசராகிவிடக்கூடாது எம்பெருமானே, கவலையோடு சொன்னார் தீட்சிதர். கவலைப்படாதீங்க தீட்சிதரே, இவனெல்லாம் அரசனானால் நானே கொன்று விடுவேன். டேய், என்ன பேசுகிறாய் நீ? இது சாதாரண கோவில் பிரச்சனை. இதற்காக அரசனையே கொல்வேன்னு சொல்ற? சுத்தி முத்தி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்ட தீட்சிதர் மெதுவாக சொன்னார். யாராவது கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா? உடனே சிரச்சேதம்தான். தீட்சிதர் அஞ்சினார். பிராமணர்களை கொல்ல அவர்களுக்கு தைரியம் வந்துவிடுமா? பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிடும்னு பயம் அவர்களுக்கு இருக்கு. ரவிதாசன் நம்பிக்கையுடன் சிரித்தபடி சொன்னான். அது வேண்டுமானால் உண்மைதான். நம்ம மேல பயம் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலும் அசிக்க முடியாது. ஆனாலும் கொல்லுவேன் கில்லுவேன் எல்லாம் பேசாதே. இது ஒரு சின்ன விஷயம். ரவிதாசன் சம்மதிக்கவில்லை. இது சின்ன விஷயம் அல்ல தீட்சிதரே. உத்தமன் மட்டுமில்லை, இவனை போல சடங்கு சம்பிரதாயங்களை, வேதங்களை, காலம் காலமாக இருக்கிற நடைமுறைகளை மாற்ற நினைக்கிற எவன் வந்து சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் கொன்று விடுவேன். இது சத்தியம். தீட்சிதர் பேரதிர்ச்சிக்கு உள்ளானார். காந்தலூர் சாலையில் படிச்சு இப்படி ஆதி விட்டாயடா ரவிதாசா? இதற்கே பயந்தால் எப்படி? இன்னும் நிறைய பார்க்க வேண்டும் தீட்சிதரே, தயாராகுங்கள். ரவிதாசனின் கண்களில் ஒரு குறிக்கோளின் தீவிரத்தை அவரால் பார்க்க முடிந்தது.
முதலில் இந்த ஆழமான விஷயங்களை விடு. கோவில் தீட்டை கழிக்க தயாராகு. போய் அந்த வேலையை பாரு என அவனது வேலையை நினைவூட்டி ரவிதாசனை அங்கிருந்து விரட்டினார். ரவிதாசன் மனதில் பெரும் கனவுடனும் வைராக்கியத்துடனும் அடுத்து செய்ய வேண்டியதை யோசித்தபடியே வேத மந்திரங்களை ஓதியபடி விக்ரமத்தில் நடக்கலானான். தீட்சிதர் அதிர்ச்சி கலந்த முகத்தோடும் விலகாத அச்சத்தோடும் ரவிதாசனை பார்த்து கொண்டிருந்தார். வெளியே கோவிலின் விழா தடபுடலாக ஆரம்பமாகியிருந்தது. பல்வேறு நிகழ்வுகள் வரிசையாக நடந்தேறின. பரதநாட்டிய அரங்கேற்றங்கள், புலவர்களின் பாமாலை மற்றும் விருதளிப்பு விழா, பிற அலுவலர்கள், தளபதிகள், சிற்றரசர்களின் பாராட்டு பேச்சுகள், இறுதியாக சோழ தேசத்தின் பாசறை பயிற்சி பள்ளியின் தலைமை குருவான பல்லவராயர் மேடை ஏறினார். அவர் தன் உரையை தொடங்கினார். சக்கரவர்த்திக்கு வணக்கம். இன்று நம் சோழ வரலாற்றின் முக்கியமான நாள். தில்லையர்பதிக்கு பொன் வேய்ந்த நாள் என்பதால் மட்டுமல்ல, சோழ தேசத்தின், ஏன் தமிழ் கூறும் நல்லுலகின் முதல் பெண்கள் படையணி பட்டமளிப்பு விழாவும் நடைபெறப்போகும் நன்னாள் இது என்று பெருமிதத்துடன் அறிவித்தார். இதற்கு முன்னர் பெண்கள் ஆயுதம் ஏந்தியிருக்கலாம், போர் புரிந்திருக்கலாம். ஆனால் பயிற்சி பள்ளியில் பாடம் பயின்று ஆயுதம் ஏந்தி அதை அரங்கேற்றம் செய்து படையில் இணைக்கப்பட்டதில்லை என்று இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்கினார். அத்தகைய முதல் அணியாக சோழ தேச பெண்கள் படை அணி விளங்கப் போகிறது. இந்த அணிக்கு நம் தாய் நிசும்பசூதினியின் பெயரை தேர்ந்தெடுத்தவர் சக்கரவர்த்திகளின் திருமகள் சோழ இளவரசியார் அனுமமாதேவியார். அவர் உள்ளிட்ட 16 மகளிர் ஆயுத பயிற்சி முடித்துள்ளனர் என்று அவர்களை அறிமுகம் செய்தார். 16 பெண்களும் தங்கள் வீர சாகசங்களை அரங்கேற்றினர். வாழ்வீச்சு, வேல்வீச்சு, வில்வீச்சு, சிலம்பம், களரி, குதிரை ஏற்றம், அம்பாரி ஏற்றம். அவர்கள் ஆண்களை விஞ்சும் தீரத்தை காட்டினர். இறுதியாக இளவரசர் உத்தமசீலனும் இளவரசி அனுபமாவும் நேருக்கு நேர் சமர்புரிய உள்ளதாக ராஜகுரு அறிவித்தார். இதனை காண மக்கள் கூட்டம் ஆரவாரத்துடன் முண்டியடித்தது. சக்கரவர்த்திக்கும் மற்ற இளவரசர்களுக்கும் முகமெல்லாம் புன்னகையும் பெருமையும் படர்ந்திருந்தது. மக்கள் ஆண் பெண் என பிரிந்து இளவரசி அனுபமாவுக்கு ஜே என்றும் இளவரசர் உத்தமனுக்கு ஜே என்றும் வாழ்த்து முழக்கம் போட ஆரம்பித்தனர். நாணயம் சுண்டுதலில் வென்ற அனுபமா தாக்குதல் மற்றும் தற்காப்பில் தாக்குதலை தேர்ந்தெடுக்க கூட்டம் ஹோவென கத்தியது. அனுபமா கையில் 2 வாள்களும், தற்காப்பு தேர்ந்தெடுத்த உத்தமனுக்கு ஒரு வாளும் ஒரு கேடயமும் கொடுக்கப்பட்டது. குருநாதர் சங்குலி இசைக்க சமர் ஆரம்பித்தது. மின்னல் வேகத்தில் அனுபமா வாள்களை சுழற்றினாள். உத்தமன் உண்மையிலேயே திணறி போய்விட்டான். ஒரு நாழிகை முழுக்க அனுபமாவின் கைகள் ஓங்கி இருந்தது. அடுத்த அரை நாழிகையில் உத்தமன் சுதாரித்து விட்டான். அது ஒரு கடுமையான சமராக மாறியது. கூட்டம், பயிற்சி பள்ளி மாணவர்கள் என அனைவரும் வாய்ப்பிழந்து பார்த்தனர். டேய் தம்பி, ரொம்ப களைத்து விட்டாய். அக்காவிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்து விடு என அனுபமா கிண்டலாக பேசினாள். போடி, இன்னும் அரை நாழிகையில் உன்னை வீழ்த்துகிறேன் பார் என உத்தமன் பதிலுக்கு சவால் விட்டான். ஆனால் 3 நாழிகை கடந்தும் யுத்தம் நிற்கவில்லை. அரசர் சிரித்துக்கொண்டே ஓடி வந்து, போதும் போதும், பார்த்து கொண்டிருக்கும் நாங்களே சோர்ந்து விட்டோம் என தன் 2 செல்வங்களையும் அள்ளி அணைத்துக் கொண்டார். மீண்டும் இளவரசர் உத்தமன் வாழ்க, இளவரசி அனுபமா வாழ்க என்ற வாழ்த்தொலிகள் எழுந்தன. இருவருக்கும் புலிச்சின்னம் பொறித்த ஒரு வீரவாளை பரிசளித்தார். இறுதி நிகழ்வாக சக்கரவர்த்தி பராந்தகர் மேடை ஏறினார். மக்கள் கூட்டம் அமைதியானது. வழக்கமான நன்றி பேச்சுகளுக்கு பின் அவர் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தார். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். எம் பெருமான் தில்லை ஆடலரசனின் தரிசனம், என் பிள்ளைகளின் தனித்திறன்களின் அரங்கேற்றம் என்று புன்னகைத்தார். மக்கள் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை சொல்ல அதனை மகிழ்வாய் ஏற்றபடி தொடர்ந்தார். என் பாட்டனார் தஞ்சை கொண்ட பரகேசரி விஜயலாயன் கட்டியெழுப்பிய சோழத்தை, என் தந்தை தொண்டை நாடு பரவின ராஜகேசரி ஆதித்தன் நிலைநிறுத்திய சோழத்தை அவர்கள் வழிவந்த நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். என் உதிரத்தில் உதித்த என் பிள்ளைகள் இனியும் அதை காப்பாற்றுவார்கள் என்று இன்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சபதம் செய்தார். போர்களற்ற அமைதியான வாழ்வுதான் ஒரு நாட்டை முன்னேற்றும். சோழம் எழுந்த முதல் 50 ஆண்டு பல போர்களை பார்த்தோம். அதன் பலனாக இன்று வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை நமது புலிக்கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. இவற்றிற்கெல்லாம் முக்கிய காரணம் உங்களின் தியாகம்தான். அதற்கான பரிசே கடந்த 20 ஆண்டுகளாய் போரற்ற நிலை என்று பெருமை கொண்டார். பிறகு தன் பேச்சின் மைய கருத்துக்கு வந்தார். நாம் அமைதியாக இருந்தாலும் நம் எதிரிகள் நம்மை அமைதியாக இருக்க விடுவதில்லை. ராஷ்டிர கூடர்களுடன் நல்லுறவு பேணவே பெண் கொடுத்து பெண்ணெடுக்கும் பழக்கத்தை தந்தை காலம் முதல் ஆரம்பித்தோம்.
என் மகளை அப்போதைய ராஷ்டிரகூட சக்கரவர்த்தியின் மகனான கோவிந்தனுக்கு கொடுத்து அந்த முறைமையை தொடர்ந்தோம். ஆனால் அதற்கு கிடைத்த பரிசு? அவர் கோபத்துடன் பேசினார். சத்திரிய மரபுக்கு மாறாக அரசனாக முடிசூட்டப்பட்ட பின்பு அரச பதவியை துரோகத்தால் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறான் 3ஆம் கிருஷ்ணன். நான் இப்போது சொல்கிறேன், என் முதல் அறிவிப்பு, ராஷ்டிரகூட நாடு இறையாண்மை பொருந்திய தனி நாடாக இருந்தாலும் துரோகத்தால் அதன் அரியணையை கைப்பற்றிக் கொண்ட கிருஷ்ணனுக்கு அந்த நாட்டின் அரச பதவியில் அமர கிஞ்சித்தும் தகுதியில்லை. வரபு வழியில் ராஷ்டிரகூட தேசத்தின் உண்மையான வாரிசான என் பேரன் கோவிந்த கிருஷ்ணனை நாடு கடந்த ராஷ்டிரகூட சக்கரவர்த்தியாக அறிவிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு ராஷ்டிரகூட படைகள் திருக்கோவிலூரில் சோழப் படையினரோடு வந்து இணைய வேண்டும். 3ஆம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூட மணிமுடி, செங்கோல், வெண்கொற்றை குடை மற்றும் பட்டத்து வீரவாளுடன் உடனடியாக தஞ்சை வந்து சரணடைந்தால் உயிர்ப்பிச்சை அளிப்பது குறித்து பரிசீலிப்பேன். இல்லாவிட்டால் சோழ பெரும்படை ராஷ்டிரகூட தலைநகரமான மானியகேதத்தை நோக்கி முன்னேற வேண்டியிருக்கும். இது பரகேசரியாகிய இந்த பராந்தகனின் கட்டளை என்றார் உரத்த குரலில். கூட்டம் விண்ணதிர சோழம் வாழ்க, பரகேசரி வாழ்க என்று முழங்கியது. என் 2வது அறிவிப்பு, தற்போது சோழ தேசத்தின் மாதண்ட நாயகனாக நான் இருக்கிறேன். துணை மாதண்ட நாயகனாக பழுவேட்டரையர் இருக்கிறார். இருவருக்கும் வயதாகிவிட்டது. எனவே சோழ தேசத்தின் புதிய மாதண்ட நாயகனாக என் முதல் புதல்வன் ராஜாதித்தனையும் துணை மாதண்ட நாயகனாக என் 3ஆம் புதல்வன் அரிக்குலகேசரியையும் நியமித்து உத்தரவிடுகிறேன். கூட்டம் ராஜாதித்தர் வாழ்க, மாதண்ட நாயகர் வாழ்க, அரிஞ்சயர் வாழ்க என்று முழங்கியது. 2 அறிவிப்புகள் போதுமென்றே நினைத்தேன். மக்களை மகிழ்வித்து பார்க்க எனக்கு மகிழ்வாயும் திருப்தியாகவும் இருப்பதால் மேலும் 2 அறிவிப்புகளுடன் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். 3வது அறிவிப்பு, போர் சூழலில் மக்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்க வண்ணம் சோழ குடிமக்களின் அனைத்து வகை வரி விகிதத்தையும் பாதியாக குறைத்து ஆணையிடுகிறேன். வருகிற தைத்திருநாள் முதல் இப்புதிய வரிமுறை நடைமுறைக்கு வரும். மக்கள் ஹோவென கூச்சலிட்டும் கைகளை தட்டியும் பறை இசை முழங்கியும் தங்கள் நன்றியை காட்டினர். இறுதியான ஒரு அறிவிப்பு, சோழ தேசத்தின் பட்டத்து இளவரசர் நீண்ட நாட்களாக அறிவிக்கப்படாமலேயே இருக்கிறது. அதனை நம் எதிரிகள் தங்களுக்கு சாதமாக பார்த்து வந்தனர். 4 வீர மகன்களை பெற்றான் பராந்தகன். 4வரும் அடித்துக்கொண்டு பட்டம் பதவிக்காக சண்டையிடுவார்கள். அதனால்தான் இந்த தள்ளாத வயதிலும் முடி இளவலை கூட அறிவிக்காமல் காலம் கடத்துகிறான் பராந்தகன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி நினைப்பவர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். என் புதல்வர்கள் 4வரும் என் ஆருயிர் பேரன் சுந்தர சோழனும் சேர்த்த 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் போல திகழ்கிறார்கள். ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு. நான் ஒரு நரியை பட்டத்தில் இருந்தாலும் மறுபேச்சு பேசாமல் ஏற்கக்கூடியவர்கள். நான் தாமதித்தது இந்நன்னாளுக்காகத்தான். தில்லை நடராஜருக்கு பொன் வைந்த இந்த நல்ல தருணத்தை அதற்காக பயன்படுத்த நினைத்தேன். அதுதான் தாமதம். இப்போது அறிவிக்கிறேன். சோழ தேசத்தின் எதிர்கால சக்கரவர்த்தியாக போகும் பட்டத்து இளவரசராக, எதிர்கால கோ ராஜகேசரியாக என் முதல் புதல்வனும் சோழ தேசத்தின் புதிய மாதண்ட நாயகனுமான ராஜாதிப்பனை நியமனம் செய்து ஆணையிடுகிறேன். மக்கள் மீண்டும் ஆரவாரம் செய்து வாழ்த்தொலி எழுப்பினர். ராஜகேசரி ராஜாதித்தர் வாழ்க என்ற வாழ்த்தொலிகள் அடங்க கொஞ்சம் நேரமானது. படைகள் அனைவரும் ஆசுவாசப்படுத்திய பின்னரே பேரரசர் பேச்சை தொடர முடிந்தது. அந்த அளவுக்கு பெரும் வாழ்த்தொலிகள். இளவரசர் பட்டாபிஷேகம் இதே தில்லையம்பதியில் விரைவில் நடக்கும். சோழம் வாழ்க, சோழ மக்கள் வாழ்க, நன்றி, வணக்கம் என்று கூறி அரசர் தன் பேச்சை முடித்தார். மக்கள் சோழம் 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 என்று முழங்கி பேரரசருக்கு விடை கொடுத்தனர். அரிஞ்சயர், கண்டராதித்தர், உத்தமசீலன், அனுபமா 4வரும் தங்கள் அண்ணன் ராஜாதித்தனை கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஓடி வந்த சுந்தர சோழன் தன் பெரியப்பன் ராஜாதித்தனை தனது தோளில் அமர வைத்து மக்கள் கூட்டத்தில் வலம் வந்தார். சோழம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்க சோநாட்டின் மீது போர்மேகம் படர ஆரம்பித்தது. தொடரும்.